ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கிரிப்ஸியான ராகி தோசை கேழ்வரகு மாவில் தோசை பண்ணலாம் பார்த்துக்கலாம். மாவு தீந்துடுச்சு அப்படின்னா இதில் சட்டுன்னு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகா, ஒரு ஆனியன், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கறிவேப்பிலை, ஒரு கேரட்டு, ஒரு ஆனியன், இதெல்லாம் நல்லா பொடிசாக அந்த சைஸு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக மிக்ஸி சாரில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி தாராளமாக சேர்க்கணும். 1 கப் அளவு மாவு சேர்த்துருக்கோன்னா ஒரு 3-4 கப் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு இருக்கணும், தண்ணியாக இருக்கணும் மாவு. பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் தவாவில் தான் நான் ஊற்றுறேன். கல் தவாலே நம்ம செய்யலாம். இந்த அளவுக்கு ஊற்றணும், சரிங்களா? ப்ளெயினாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்து வர நேரத்தில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. நல்ல கிரிப்ஸியான நமக்கு தோசை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வெந்தோடனே மடித்து சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்களும் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லா சத்தானது கூட. இப்போ நம்ம தோசை கல்லில் கூட நம்ம இதை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். வாங்க அதையும் பார்ப்போம். இதே மாதிரி தான் போட்டுட்டு கொஞ்சம் வெந்த உடனே ஆயில் போட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்